ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு காட்டில் ஒரு பருந்து கூட்டமும் காக்கைகள் கூட்டமும் வானத்தில் பறந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போது ஒரு காட்டை அவங்க கடந்து போகிறாங்க. அந்த காட்டை கடந்து போகிற சமயத்தில் அவங்க கீழே ஒரு உடல் அடிபட்ட ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமையில் ஒரு நரியை அவங்க பார்க்குறாங்க. அந்த நரி அப்படியே படுத்து கிடக்குது. அதால் அசைய முடியல. ஏன்னா அதுக்கு உடம்புல அவ்வளவு பிரச்சனை. இட் இஸ் அ வூண்டட் ஃபாக்ஸ். அதுக்கு அடிபட்டிருக்கு. அந்த அடினால் அதால் எந்திரிக்க முடியல. அது அங்கேயே தான் இருக்குது. அது கொஞ்ச நாளில் இதே மாதிரி இருந்ததுன்னா அது இந்த உலகத்தை விட்டு போயிடும். இதை மேலே பறந்துட்டுருக்கிற இந்த 2 பறவை கூட்டங்களும் உணர்ந்து அந்த ஃபாக்ஸ் கிட்ட போய் உட்காருதுங்க. உட்காந்துட்டு இந்த ஃபாக்ஸ் எப்படியும் செத்துரும் இன்னும் கொஞ்ச நாளில். அதனால் இதோடைய உடலை நாம் பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய கூட்டம் பெரும் கூட்டமாக இருக்குது. நமக்கு இலவசமாக ஒரு உணவு கிடைக்கிது. நாம் வேறு எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. இன்னும் 2-3 நாள் நம்ம வெயிட் பண்ணோன்னா போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இதெல்லாம் அந்த ஃபாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது உயிரோடு தான் இருக்குது. அதுக்கு இன்னும் கான்ஷியஸ்னஸ் போகலை. அது இருக்குது. எல்லாத்தையும் சுய நினைவோடு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இந்த பருந்து கூட்டமும் காக்கை கூட்டமும் ஒரு முடிவுக்கே வராங்க. என்னன்னா அந்த பகுதி, அந்த ஃபாக்ஸோட பகுதிகளை இவங்க பிரிச்சுக்கவே செஞ்சிடுறாங்க. மேல் பகுதி தலையும் முன்னங்கால்கள் கொண்ட 2 தலைப்பகுதி, முதல் ஹாஃப் ஆஃப் த பாடி ஆஃப் த ஃபாக்ஸ் காக்கைகளுக்கு, பின்னாடி வாலும் பின்கால்களும் இருக்கக்கூடிய அந்த தொடை பின்னாடி பகுதி பருந்துகளுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. அந்த ஃபாக்ஸ் அப்போ சாக போதா, இல்லை நாம் கொஞ்சம் குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற அந்த ஃபாக்ஸை கொத்தி அது கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு டைமிங்க்கு அவங்க வெயிட் பண்ணுற சமயம் ஒரு பலகீனமான குரலில் அந்த ஃபாக்ஸ் இப்போ பேசுது. இந்த பருந்துகள் கிட்ட அது பேசுது. நீங்கள் காக்கைகளுக்கு என்னுடைய மேல் பகுதி உடலை விட்டு கொடுக்குறீங்களே, எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பிறவியிலேயே காக்கைகளை விட உயர்ந்த பறவைகள். நீங்கள் வானத்தில் எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும் உங்களுக்கு கழுகு பார்வை. உங்களுக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரியும். துல்லியமாக தெரிஞ்சு ஒரு எலியை கூட நீங்கள் கவ்விட்டு வானத்தில் பறந்து போயிடுவீங்க. உங்களுடைய கிளாஸ் அவ்வளோ ஷார்ப்பான விஷயம். உங்கள் பீக்கில் இருக்கிற ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியாதா? இப்படி காக்கைகள் என்னது, அதுங்களுக்கு கூடி வாழ தெரியாது. ஒன்றுத்த ஒன்று கொத்தி சண்டை போட்டுக்கும். அது பகலில் முழிச்சிருந்து ராத்திரியில் தூங்குகிற பறவைகள். நீங்கள் அப்படி கிடையாது. இப்படின்னு அந்த பறவைகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுது. அதனால் மேல் பகுதி பருந்துகளுக்கு போகணும். நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க, தியாகம் பண்ணுறீங்களா இந்த காக்கைகளுக்கு? என்ன ஒரு அநியாயம்! இதை வேற நான் பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோடு இருக்கேனே, பருந்து ராஜா, இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு ஃபாக்ஸ் சொல்ல, அதை கேட்டுட்டு காக்கைகளுக்கும் கோபம் வருது. ஏன், எங்களுக்கு என்ன குறைச்சல்? நாங்கள் மேல் பகுதியை சாப்பிடக்கூடாதா? கீழ்ப்பகுதியை நாங்கள் எடுத்துக்கணுமா? முதல்ல அலாட் பண்ணது இப்படி தான். ஃபஸ்ட்டு பேச்சு சொன்னது தான் ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றலாம் மாட்டோம் அப்படின்னு காக்கைகள் சொல்ல, பருந்துகள் இல்லை இந்த ஃபாக்ஸை சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. நாம் ஏன் கீழ்ப்பகுதியை சாப்பிடணும்? இல்லை நாம் எவ்வளோ ஒரு உயர்ந்த பறவைகள், எவ்வளவு ஸ்ட்ராங்கு, நம்ம பறவைகளுக்கே ராஜா, நோ வே அப்படின்னு அவ்வளோதான் அடிச்சுக்குது. ரெண்டும் ஒன்றுத்த ஒன்று அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2-3 பறவைகள் 2 பக்க கூட்டத்தில் இருந்தும் செத்து விழுது. மீதி இருக்கிற பறவைகள் பார்த்துது. இல்லை, இது என்ன இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நோ அப்படின்னு அந்த 2 கூட்டத்துலேயுமே கொஞ்சம் மெச்சூரான அறிவாளியான பறவைகள் ஸ்டாப் இட், என்ன முட்டாள்தனமான வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இட் இஸ் டைம் டு ஃப்ளை பேக், கிளம்பலாம், இந்த இடத்த விட்டு நாம் போகலாம், எழுந்துருங்க, எல்லாரும் பறந்து அவங்க வேலையை பாருங்கள், வேறு இறையை போய் தேடுங்க. இந்த ஒரு நரிக்காக, இந்த ஒரு ஃபாக்ஸ்க்காக நம்மளுடைய கூட்டத்தில் இருக்கிற 2-3 பேரை நாம் இழந்துட்டோம். இது புத்திசாலித்தனம் கிடையாது. யாருக்கு என்ன பகுதிங்கிறது அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். அவங்கவுங்களுடைய சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நமக்குள்ளேயே இருக்கிற இனத்தை அழிச்சிக்கிறது, நம்மளை நாமளே அழிச்சிக்கிறது முட்டாள்தனம்.
என்ன இது இது தெரியாதான்னு சத்தம் போட்டு 2 பறவை கூட்டங்களும் வானலாவ திரும்ப பறந்து போயிடுது. கீழே இந்த ஃபாக்ஸுக்கு பக்கத்துலேயே செத்துப்போன 2-3 பறவைகள் இருக்குது. இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு, அதுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, உட்கார்ந்த இடத்துலையே கிடைச்ச அந்த உணவை அது சாப்பிட்டு ரெஸ்ட்டு மாதிரி எடுத்து கொஞ்ச நாளில் ஓரளவுக்கு எழுந்து நின்று நடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்து தெம்பு வந்து அது வேலையை அது பார்க்க போயிடுச்சு. ஆக எப்பேற்பட்ட சமயத்துலேயும் என்ன மாதிரியான தந்திரத்தை வேணால் யூஸ் பண்ணி நம்ம எதிரிகளுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கிட்டோன்னா நமக்கு தான் வந்து அது லாபம். அதே சமயத்தில் நம்ம கூட யாராவது சேர்ந்து இருந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வரப்போகிறாங்க, உதவி செஞ்சிட்ருக்குறாங்க, செய்யறாங்க அப்படிங்கும்போது 3வது மனுஷங்க பேச்சை கேட்டு நம்ம கூடவே இருந்து நமக்காகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கிட்ட நாம் பிரச்சனைகளை வளர்த்துக்க கூடாது. எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாதான் நாம் வெற்றி அடைய முடியும். அதே சமயத்தில் நம்மளை எதிர்க்க வர அணி கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணினாலும் நாம் வெற்றி அடையலாம். இந்த 2 விஷயத்தையும் நாம் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.